உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 2 உருளைக்கிழங்கு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா ஓரளவுக்கு சேர்ந்து வந்ததும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டி வந்ததும் மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டான சிம்பிளான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது எல்லா சைட் டிஷ்க்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.